அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நாம் எவ்வாறு ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்மையே நாம் முழுமையாக ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்க கேட்டோம். எவ்வாறு சீடர்கள் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு நேரத்தில் மற்றவர்களுக்கு அஞ்சி நடுங்கி அவர்கள்தான் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி வீரத்தோடு போதித்தார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர், வழக்கமாக பரிசேயர் என்று சொன்னாலே அவர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் சோதிக்கலாம், எவ்வாறு அவரை அழித்து விடலாம் என்றெல்லாம் எண்ணிய கூட்டத்தினரை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதில் ஒருவர் வித்தியாசமாக, நிக்கதேம், அவர் பரிசேயர் யூத தலைவர்கள் ஒருவராக இருக்கின்றார். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து என்று செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தியை நாம் சற்று புரிந்து கொள்வது மிக கடினமாக இருந்தாலும் அவர் சில இடங்களிலே ஒரு சில சொல்லாடல்களை பயன்படுத்துகின்ற பொழுது அது இன்னும் அதிகமான இட் ஹஸ் காட் டீப் மீனிங், இன்னும் ஆழமான அர்த்தங்களை உடையதாக இருப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் இரவில் அவர் வந்தார் என்று குறிப்பிடுவது என்பது. இரவு என்பது யோவான் நற்செய்தியாளர் எதை குறிப்பிடுகின்றார்? பாவத்தை குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு முறை அந்த இரா உணவின் பொழுது யூதாசு ஆண்டவருடைய அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது அவரும் பெற்றுக்கொண்டு அவர் இரவில் சென்றான் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இப்படி இரவில் செல்வது என்பது பாவத்தை நோக்கி செல்வதாக அர்த்தமுடையதாக நாம் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே அப்படிதான் அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து ஆண்டவரிடத்திலே உரையாடுகின்றார். அப்படி இரவில் வருவது என்பது ஆண்டவர் அவரை முழுமையாக, இந்த முழு நற்செய்தி நாம் வாசிக்கின்ற பொழுது இரவிலிருந்து ஒளிக்கு ஆண்டவர் அவரை அழைத்து செல்கின்றார். இருளிலிருந்து ஒளிக்கு என்பது இன்னும் அறியாமையிலிருந்து பாதைக்கு, அறிவொளிக்கு ஆண்டவர் அவரை அழைத்து செல்வதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக நாம் செயல்பட வேண்டும். ஒருவர் இன்னும் ஆவியினால் மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறையாட்சி காண இயலாது என ஆண்டவர் அவருக்கு எடுத்துரைக்கின்றார். மறுபடியும் பிறப்பது என்பது என்ன? மனித உடல் எடுத்து பிறப்பது என்பது அல்ல, மாறாக அவர் ஆவியினால் பிறப்பெடுப்பது, அறியாமையிலிருந்து ஒளிக்கு நாம் வருவது, பாவ இருளிலிருந்து புதிய வாழ்வுக்கு நாம் கடந்து வருவது, அதைதான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இப்படி ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட எவரும் பாவத்திலே இருப்பது கிடையாது, இருளிலே கிடையாது, அவர்கள் ஒளியிலே பயணம் செய்கின்றார்கள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களை, இப்படி சில நேரங்களிலே இந்த ஃபெய்த் அண்ட் ரீசன், மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னுடைய அந்த சுற்றுமடலிலே ஃபீதஸ் எத் ராசியோ என்று அவர் ஒரு சுற்றுமடல் எழுதுகின்றார். அதில் குறிப்பிடுகின்றார், ஃபெய்த் அண்ட் ரீசன் அது எப்படிப்பட்டது? ஒரு நாணயம், அதில் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத 2 பக்கங்களை போலது. ஃபெய்த் நம்முடைய வாழ்விற்கு அவசியமானது. ஃபெய்த் வித்தவுட் ரீசன் இஸ் லைக் எ சூப்பர்ஸ்டிஷன் குறிப்பிடுகின்றார். அப்ப ஃபெய்த் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்விற்கு முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் யோசிக்க வேண்டும். இந்த திங்கிங் கெப்பாசிட்டி அது மிக மிக நமக்கு முக்கியமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய யோசனை மட்டும் நம்பி நாம் வாழ்வது கிடையாது, மாறாக ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு
செயலாக இருந்தாலும் அது உண்மையாகவே கடவுளுக்கு உகந்ததாக நேர்த்தியாக அமையும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நாம் எது செய்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக அவருடைய ஆவியிலே நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். We need to open to the Holy Spirit. நம்முடைய வாழ்வு முழுவதுமாக தூய ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் சொல்வது போல எவ்வாறு சீடர்கள், அஞ்சி நடுங்கிய சீடர்கள் வீரத்தோடு ஆண்டவரை பற்றி எடுத்துரைத்தார்களோ, அதே போல நாமும் இந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுக்கு உகந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும். இந்த நிக்கதேம் எவ்வாறு இருளிலிருந்து ஆண்டவரிடத்தில் வந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய பழைய வாழ்வை விடுத்துவிட்டு புதிய பேரொளிக்கு ஆண்டவரிலே நாம் வந்து சரணடைய தேவையான அருள் வரமே என்று இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.